ஆளுமைகள் யூடியூப் சேனலுக்கு வணக்கம். புவனேஸ்வரி லோகநாதன். ஐ எம் கோஃபவுண்டர் ஆஃப் MIT ஸ்கொயர். இது வந்து நானும் என் மகன் டாக்டர் மித்லேஷ் சத்யநாராயண் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்தோம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்துட்டு அகாடமியாவில் வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை. அதாவது அவங்க படிக்கிறாங்க, அதை படித்த அப்புறம் வந்து வேலைக்கு போகணுன்னும் போது நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கேப் இருக்குது. தேர் இஸ் அ கேப் பிட்வீன் அகாடமி அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணணும். அது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஒரு ட்ரைனிங்கோ ஒரு இன்டர்ன்ஷிப், இது மூலமாக தான் அவங்களால வந்துட்டு ஒரு குளோபல் லெவலில் போக முடியும். ஒரு பெரிய MNC என்ஜினியரிங் படித்த ஒன்றுமே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு பெரிய கனவு என்ன அப்படின்னா, ஒரு MNC கம்பெனியில் வந்து பெரிய CEO ஆகிடணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து அந்த தகுதியை வந்துட்டு நம்ம வந்து அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா தே ஷுட் 100% கோ ஃபார் தி இன்டர்ன்ஷிப். ஸோ அகெயின் இன்டர்ன்ஷிப்னு வரும்போது அங்கே வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் இருக்குது. டொமஸ்டிக்னா இந்த இந்தியாவுக்குள்ளவே இருக்கிற சின்ன கம்பெனிகளில் போகலாம், இல்லை வந்து வேற யாராவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க நிறைய இடத்துல. ஸோ அந்த இதுலேயும் போய் நிறைய கோர்சஸ், ட்ரெண்டிங் கோர்சஸ் இருக்குது. ஜாவா இருக்கலாம், டேட்டா சயின்ஸ் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ், ட்ரோன்ஸ், அப்படி நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து ரோடுக்குமே நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் போய் அவங்க கற்றுக்கலாம். இதை விட நம்ம வந்து யூனிக்காக போகணும் அப்படின்னு சொன்னாக்கா தே ஹேவ் டு கோ ஃபார் தி அப்ராட் இன்டர்ன்ஷிப். ஸோ இதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் யூனிக். ஸோ இதை வந்து மக்களுக்கு கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணுன்றது தான் எங்களோட விஷன் அண்ட் மிஷன். இது வந்து 2019 வி ஸ்டார்டட் சார். அதுக்கு வந்து அகெயின் நான் வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கப் ஆஃப் காஃபி தான் நானும் வந்து எங்கள் சன்னும் வந்து பேசிகிட்டு இருக்கும் போது இதை MIT ஸ்கொயரை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். வெதர் அவர் படித்து முடித்தார் அப்போ தான். ஸோ வந்து கம்பெனியில் போய் சேரணுமா இல்லை வந்து வேறு எது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆஸ் அ மதர் அண்ட் சன் பேசும்போது ஸ்டார்ட் ஆன விஷயம் தான் MIT ஸ்கொயர். ஸோ ஒவ்வொரு கப் ஆஃப் காஃபி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து அவருக்கு சொன்ன விஷயம், நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண விஷயம் ஒன்று வந்து, ஒரு பெரிய கம்பெனியில் போனால் இவரோட இன்டெலிஜென்ஸை, ஒரு ஜீனியஸ்னஸை வந்து கண்டிப்பாக தொலைஞ்சிரும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுக்கு நான் வந்து ஆஸ் அ மதர் நான் கொடுத்த ஒரே அட்வைஸ் வந்து, நீ ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணு ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எண்ட் டு எண்ட். அதாவது அங்கே இருக்கிற ஒரு இதுவாக இருக்கணும், ஒரு ஃபெயிலியராக இருக்கலாம், சக்ஸஸாக இருக்கலாம், பணம் எப்படி எடுத்துகிட்டு வராங்க அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி, அந்த ஓனர் வந்து என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறார். ஸோ நீ கூடவே இருக்கிறதுனால நீ அதை கற்றுக்கலாம். நலிவு சுழிவு வாட் எவர், சக்ஸஸாக இருக்கலாம், ஃபெயிலியராக இருக்கலாம், எதை வேணாலுமே இருக்கலாம். ஸோ இதை வந்து நீ கற்றுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீயா ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் அப். ஸோ இதுதான் ஆஸ் அ மதர் ஐ கேன் கிவ் அட்வைஸ். ஸோ ஈ தாட் ஃபார் அ மினிட். அவர் சொன்னார், நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, 20-25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ். ஸோ இதை வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நானே வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா. சரி, என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மென்டராக இருக்க போகிறேன். ஸோ இதை வந்து இன்குபேஷனாக இருக்கலாம், ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ட்ரெண்டிங் கோர்சஸாக இருக்கலாம், இல்லை அப்ராட். அவர் வந்து மாஸ்டர்ஸ் வந்து யூகேல பண்ணார். ஸோ அதுக்கு உண்டான இது ஸ்பெஷலைசேஷன் வந்து நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் உடனே இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவர் படிக்கும் போது இன்ஜினியரிங்கு, அவர் வந்து he was the first person to make a drone, அன்மேன்ட் ப்ராஜெக்ட். அது வந்து கை தட்டினா வந்து ரைட்டில் போகும், லெஃப்டில் போகும், அந்த மாதிரியெல்லாம். அதை வந்து யாராலையுமே ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போனோம் நெக்ஸ்ட் லெவலுக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து வி லாஸ்ட். இன்னைக்கு பார்த்தா நம்ம எல்லாருமே அதை பற்றி, ரோபோட்டிக் பற்றி பேசுகிறோம், இல்லை வந்து ட்ரோன்ஸை பற்றி பேசுகிறோம். இது வந்து என் மகன் வந்துட்டு மித்லேஷ் சத்யநாராயண் வந்து 10 இயர்ஸ் முன்னாடி அவர் இன்ஜினியர் படிக்கும் போதே பண்ணின விஷயம்தான் இது. ஸோ அப்போ யோசிச்சு பார்த்தோம், அதில் வந்து நமக்கு என்ன கிடைக்கல, மென்டர்ஷிப் கிடைக்கல. இதே ஒரு மென்டர் கிடைச்சதுன்னா இதை வந்து நம்ம யூ வுட் ஹவ் பீன் அ பியானியர் ஃபார் தட். ஸோ அந்த இது கிடைக்கல, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இது ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து பேண்டமிக் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே 2019 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இமீடியட்டாகவே 2002 ஐ திங்க், இல்லை அதே இயர்னு நினைக்கிறேன், வி வென்ட் இன்டு பேண்டமிக். அது வந்து ஃபார்ச்சுனேட்டாகவும் எடுத்துக்கலாம், அன்ஃபார்ச்சுனேட்டாகவும் எடுத்துக்கலாம். ஒரு விஷயம், நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறோம், இமீடியட்டாக வி வென்ட் இன்டு த பேண்டமிக். பட் காடோட பிளெஸ்ஸிங், அது வந்து ஆன்லைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஆன்லைனே வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு நாங்கள் யார்கிட்டையும் ஃபீஸ் எல்லாம் எதுவும் சார்ஜ் எதுவும் பண்ணாமே நாங்கள் வந்து பசங்களுக்காக நாங்கள் வந்து இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம்.
ஃபஸ்ட்டு கர்நாடகாவில் வந்து சில காலேஜை அப்ரோச் பண்ணி நாங்கள் சொல்கிறப்போ அவங்க வந்து அவளை வந்து சீரியஸ்னஸ் எடுத்துக்கல அவங்க. இதையே வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சொன்னப்போ அவங்க வந்து இதை வந்து முதல் இதுவாக எடுத்துக்கிட்டாங்க. அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது நிஜமா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே அதுதான். ஸோ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அக்செப்டட் அண்ட் தே வெல்கம் திஸ் கான்செப்ட். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் அப்படியே எஸ்ஆர்எம் போச்சு, எஸ்ஆர்எம்லேருந்து முகமது சத்தாக் போச்சு. இந்த மாதிரி நிறைய காலேஜ் அந்த ப்ரொஃபசர்ஸ் வந்து விட்டுட்டு போனாலோ சரி, இல்லை ப்ரொஃபசர்ஸ் மற்ற காலேஜ் ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எம்ஐடி ஸ்கொயர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட இது. நாங்கள் வந்து அட்வர்டைஸோ இல்லை வேறு எதுவுமே பண்ணலை. ஒன்லி த்ரூ தி வேர்ட் ஆஃப் மவுத் அண்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது இந்த நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங் வந்து தே காட் வெரி குட் ஸ்கோப். இந்த மாதிரி அப்ராட்ல வந்து மென்டாரெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து அவங்க பெரிய கம்பெனியில் வந்து ஒரு 10 பேர் இன்டர்வியூக்கு போகிறப்போ இவங்களுக்கு வந்து செலக்ட் ஆகி போகும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது எதனால எம்ஐடி ஸ்கொயர் வந்து ட்ரெயின் பண்ணதால. ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால பசங்க வந்துட்டு லிங்க்டின்ல மற்ற சோஷியல் மீடியாவில் அவங்க ஷேர் பண்ணி அது மூலயமா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களை அப்ரோச் பண்ணி நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சிங்கிளாக வந்து பண்ண முடியாது, இன்ஸ்டிடியூஷனோட வரணும்னு சொல்லி அவங்க ப்ரொஃபஸர் சொல்லி, ஸோ அவங்க வந்து அது ஹையரார்கி எப்படி போனோமோ ஒரு காலேஜில் ஒரு மாதிரி மெத்தட் இருக்கும். ஹெச்ஓடியே பேசலாம், ஒரு இதில் வந்து பிரின்சிபால் தான் வந்து பேசுவார். ஸோ அந்த மாதிரி இது அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்களுக்கு கொடுத்து நிறைய வாரி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. இந்த மாதிரி எங்கள் காலேஜுக்கு நீங்கள் வந்து பண்ணுங்க, எங்கள் ஃப்ரெண்டு இப்படி சொல்லியிருக்காங்க, எங்கள் நெய்பர் வந்து இந்த காலேஜில் படிக்கிறாங்க, அவங்க வந்து உங்களோட நம்பர் கொடுத்தாங்க காண்டாக்ட் பண்ண சொல்லி. நான் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் பண்ண முடியாது, இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு குரூப்பாகவே எடுத்துருவோம், 30 ஸ்டூடெண்ட்ஸ் 40 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்து 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட நோக்கமே ஃபர்ஸ்ட் வந்து உண்மையா சொல்லணும் அப்படின்னா சிட்டிக்காகவே பண்ணலை. ஆக்சுவலாக Tier 2 சிட்டி அண்ட் Tier 3 சிட்டிக்கு தான் பண்ணணுன்றது எங்களோட இது. ஸோ வி வெண்ட் அண்ட் அப்ரோச் மெனி காலேஜஸ். அங்கே வந்து இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த இது புரியறது இல்லை. ஸோ அது நிறைய காலேஜில் ஒரு சில பேர் தான் வராங்க வெளியில், மற்றவங்கெல்லாம் வந்து எனக்கு இதுவே போதும், படித்தோமா எனக்கு வந்து இந்த வேலை கிடைச்சா போதும், நாங்கள் வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்திலே தான் இருக்காங்க. நாங்களும் நிறைய மோட்டிவேட் பண்ணிட்டோம். நிறைய அந்த காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸுமே நீங்கள் வந்துட்டு நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய இதில் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா வெளியிலே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து இதுக்கு போயிருந்தோம் திருச்செங்கோடு, அங்கேயுமே வந்து 2-3 காலேஜ் அப்ரோச் பண்ணுறோம். அவங்க எல்லாமே கேட்டுக்கிறாங்க, மறுபடியும் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுக்கறது இல்லை, அதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு போகிறதே இல்லை. இன்னொரு சில காலேஜ் வந்து இன்னும் அப்படியே இதுலேயே தான் இருக்குது. எம்ஓயு வந்து சில காலேஜில் சைன் பண்ணிவிட்டு அது அப்படியே தான் வச்சுருக்காங்க, நெக்ஸ்ட் லெவல் போகவே இல்லை. ஸோ இது வந்து நாங்கள் வந்து ரொம்பவே நிறைய முயற்சி எடுக்கணும். நாங்கள் வந்து Tier 2 Tier 3 சிட்டிலேருந்து தான் தேர்ந்தெடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ இன்றைக்குமே நாங்கள் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒருத்தரை மீட் பண்ணோம், அவர்கிட்டையும் பேசியிருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கோம். சார் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை தான் நாங்கள் மேலே எடுத்துகிட்டு வரணும்னு அவரும் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களும் யார் யார்கிட்ட கான்டாக்டில் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். ஸோ வி வாண்டட் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் Tier 2 அண்ட் Tier 3 சிட்டி. சிட்டியில் வந்து ஆல்ரெடி தே ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிடுது அவங்களுக்கு. நாங்கள் இல்லைனாலுமே வேறு ஏதாவது வந்து இன்ஸ்டியூட் வந்து அவங்கள ஆக்கியபை பண்ணி அவங்கள கொண்டுட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா அவங்களவே படிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, எஜுகேட்டடாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிடுது. எப்படியோ இந்த மாதிரி பசங்களுக்கு தான் கிடைக்கிறது இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எங்களுக்கு இது பண்ண சொன்னாங்க, இது கான்டாக்டில் கிடைச்சார். அவர்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அவருக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோவா வரல, பட் இஸ் காட் அ வெரி குட் ஐடியா. அந்த ஐடியா வந்து ரொம்ப சூப்பர்பான ஐடியா, அதை வந்து ப்ராடக்டாக பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் வச்சுருக்கா அப்படி. சரி, எங்கள் சன்னுக்கு வந்து இங்கே பெங்களூரில் இருந்ததுனால எங்களுக்கு அவ்வளோ தமிழ் வராது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அவர்கிட்ட சரிப்பா நீ தமிழ்லேயே சொல்லு, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற அப்படி இங்கிலீஷில் பேச முடியல. அவர் அங்கே யூகேலேருந்து பேசுகிறாரு, பையன் வந்து இங்கே ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறாரு. ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல ஐடியா வச்சுருக்காரு, அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே வரல. அவர் யூகே அப்படின்னு சொல்லவே இங்கிலீஷில் பேசுகிறாரு, பட் இஸ் நாட் ஏபிள் டு கிவ் த ஃபுல் அவுட்புட், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. அதை நாங்கள் என்ன பண்ணோம், டக்குன்னு நீ வந்து தமிழ்லேயே பேசுப்பா, நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழில் பேசினா கட 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 கடன்னு அந்த பையன் சொல்கிறா. அப்படி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ரொம்ப எங்களுக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த பையன் இவ்வளோலாம் பேச முடியுமா, இவ்வளோலாம் நாலேஜ் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பசங்களையும் நான் வந்து சிங்கிளாக வரவங்களையும் நாங்கள் விடுறது இல்லை. ஆக்சுவலாக வந்து வி ஆர் மோல்ட் தெம் ஆக்சுவலி. ஸோ நிறைய வந்து நாங்கள் வந்து Tier 2 சிட்டியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பசங்களை வந்து மேலே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ரொம்ப ரொம்ப கம்மி.
நாங்களும் வந்து நிறைய முயற்சி பண்றோம். இது வந்து அகைன் வந்துட்டு இது இன்ஸ்டியூட்ல இருக்கிற ப்ரொஃபசர்ஸுமே இது சப்போர்ட் பண்ணாதான் முடியும். இப்போ நாங்க வந்துட்டு சைன் பண்ணிடுவோம், இன்னைக்கு வருவோம், நாங்க கிளம்பி போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து 100 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்கோம் சார். அந்த 100 இன்ஸ்டியூட்லயுமே நான் போய் ஒருத்தர்கிட்டயும் நான் பேச முடியாது. ஸோ இதுக்கு வந்து ப்ரொஃபசர்ஸோட அவங்கள வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம், நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றத. அதை வந்து அவங்க தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு தெரியப்படுத்தணும். ஸோ அதில் வந்து ஒரு சில காலேஜ் சில ப்ரொஃபசர்ஸ் வந்து ப்ரோஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கொண்டுட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸு. மற்ற காலேஜில் வந்து அப்படியே தான் போயிட்டு இருக்கு சார். பெண்களும் வந்துட்டு முன்னாடி பார்க்கறதுக்கு, அதாவது ஃபியூ இயர்ஸ் பேக் பார்க்கறதுக்கும் இப்போதைக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சார். அதில் வந்து நாங்களும் வந்து உமன் எம்பவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய காலேஜில் வந்து விமன் வராங்க. பட் அவங்களோட ஒரே ஒரு டிராபேக் அப்படி என்ன அப்படின்னா, அந்த வர வேகத்திலேயே மறுபடியும் வேகமாக காணாத போயிடுறாங்க. அது வந்து ரொம்ப சேட் பார்ட்டாக இருக்கு. ஏதாவது ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, கல்யாணமா இருக்கலாம், அதுக்கடுத்து வந்து அவங்களோட குழந்தை ஃபேமிலி அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அதாவது நீங்க வந்து லேட்டஸ்ட் இது பார்த்தீங்கன்னாலுமே நம்மளோட வந்து பெண்களோட வந்து இது எடுத்திருக்காங்க ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸை நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரமிட் மாதிரி போகுது. அதாவது பேஸ் வந்து பெருசா இருக்கு, மேல இப்போ இது பிரமிட் மாதிரி இருக்கு. அது என்ன காரணம்? அந்த பேஸா இருக்கிறது வந்து நான் என்ன சொல்றேன் வரேன்னா, இதுல வந்து கேம்பஸ் இதுல இன்டர்வியூல வந்து நிறைய பெண்கள்ல தான் வேலைக்கு சேர்க்கிறாங்க. ஓகேங்களா? அது ஆகி 2 or 3 இயர்ஸ் ஆன அப்புறம் வந்து நெக்ஸ்ட் லெவல் போறாங்க, ப்ரொமோஷன் அப்படியே சுருங்கி போயிடுது. எத்தனை பேர் வந்துட்டு அந்த பொசிஷன் எடுத்துக்கிறாங்க? வீட்லயே ஆகட்டும், இல்ல வந்துட்டு ஹஸ்பண்ட் ஸ்பௌஸா இருக்கட்டும், இல்ல வேற யாராவது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஹெச்ஆர் கூப்பிட்டு வந்து உனக்கு இந்த மாதிரி பொசிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணதுமே அம்மா வந்துட்டு, ஏய் நீ குழந்தை வச்சிருக்கேடி, முடியுமா உன்னால? அப்புறமா அவங்க வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு நாத்தனார் வந்துட்டு குழந்தை பிறக்கிறதுக்காக வராங்க இங்க, அவங்கள பாத்துக்கணும், உங்க மாமியாருக்கு வந்து உடம்பு சரியிருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி உனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் வச்சுட்டு நீ வந்துட்டு இந்த பொசிஷன் எடுக்க போறியா? உனக்கு இருக்கிறதே போதும், நீ அது வேண்டான்னு சொல்லிட்டு நீ அந்த முன்னாடி இருக்க பொசிஷனே எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ட்ராப் அவுட் ஆயிட்டு மென் வந்துட்டு தே கோ அப், பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது இல்லை. ஸோ அவங்க வந்து மேலே போயிட்டே இருக்காங்க. இப்போ நீங்க சிஓன்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சிஓவா இருக்காங்க குளோபலி? ஐம் நாட் டாக்கிங் இந்தியா, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தமிழ்நாடு, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பெங்களூர். நீங்க வந்து குளோபலாவே பார்த்தீங்கன்னாவே நேரோவா போயிடுறது. ஸோ அவங்க வந்து சொல்ற வந்து ஸ்டேட்டஸ் வந்துட்டு 90 and 10. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் 99 and 1% தான் இருக்காங்க. 99 ஆண்கள் இருக்காங்க, 1% தான் பெண்கள் வந்து பெரிய டாப் பொசிஷன்ல இருக்காங்க. இது எல்லாமே தாண்டி வரவங்க வந்து 1% தான் இருக்காங்க. ஸோ இதை வந்து உடைக்கணும், இதை வந்து ஈக்குவலா இருக்கணும், எல்லாருமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். நான் வந்து வேலைக்காக போகணும்னு சொல்ல, அங்க வந்து அங்க இருக்கிறவங்களோட சேர்ந்து பழக ஆரம்பிச்சு அவங்களோட வந்து ட்ரெண்டை கத்துக்குன்னு நம்ம இந்தியாவில வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். நம்ம வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா அண்ட் ஸ்டாண்ட் அப் இந்தியா தான் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றதோ அதை தான் செய்ய போறோம். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து கலைகளை கத்துக்கணும், அவங்க எப்படி இருக்காங்க. அந்த குளோபல் வந்துட்டு இப்போ ஏதாவது நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படின்னா அது குளோபல் ரெகக்னைசேஷன் இருக்கணும் இல்லைங்களா? அந்த ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். நம்ம ஏன் ஒரு சில ப்ராடக்ட்டை வந்து நம்ம அந்த இடத்துல இருந்து தான் வாங்குறோம், இந்த இடத்துல இருந்து தான் வாங்குறோம், XYZ, இட் குட் பி கொரியா, இட் குட் பி மலேசியா. ஏன் நம்ம கிட்ட எல்லாமே ரிசோர்ஸ் இருக்கே, நம்ம கிட்ட வந்துட்டு ஜனபலமும் இருக்கு, பொருளும் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? ஸோ இதை வந்து நீங்க அங்க வந்து கத்துக்குன்னு அங்கேருந்து இங்க வந்து செய்யுங்க, இல்லை அங்கேருந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரைனிங்காக தான் நாங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். அதை தான் இன்டர்ன்ஷிப் அண்ட் ட்ரைனிங் சொல்றோம். நீங்க அங்க வந்து வேலை பண்ணுங்க, இந்தியா விட்டுட்டு வாங்கன்னு சொல்லவே இல்லை. அதை வந்து கத்துக்குன்னு நம்ம வந்து எப்படி மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். எந்த கலையா இருக்கட்டும், வந்து இப்போ ஏஐல ஒரு பையன் வந்து திறமையா இருக்கான் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு அவன் சொல்லி கொடுக்கறதுக்கு இங்க யாரும் இல்லை. அதே நீங்க வந்து வெளிநாட்டுல இதுல போயிட்டு அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சதுன்னா கம்ஸ் பேக் வித் வெரி கிரேட். இது நீங்க நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, வெளியூருக்கு போய் வந்து இங்க நிறைய சம்பாதிப்பாங்க. டாக்டர்ஸ் கூடமே அங்க போய் எம்எஸ் படிச்சு வந்து இங்க வந்து பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. இதே தான் நாங்க வந்து மறுபடியும் சொல்ற ஒரே விஷயம். யூ கம் தேர், கெட் எக்ஸ்போஷர். மற்ற நாடுக எப்படி ஒர்க் பண்றது, மற்ற நாட்டோட கல்ச்சர் எப்படி இருக்கு, எதுவா இருக்கு. ஏன்னா நீ வந்து உனக்கு ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்தா உன்னால ஹேண்டில் பண்ண முடியல, அதனால நீ விட்டுட்டு வந்துடுற அந்த வேலையை. அப்படி இல்லாம நீ அவங்களுக்கு ஈக்குவலா இரு. அந்த ஈக்குவலா நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ அவங்களோட இதை கத்துக்கணும். இப்ப ஜப்பான்ல கூட கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உனக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருக்கு, அதுக்கடுத்து அவங்க வந்து எப்படி டிசிப்ளின்டா இருக்கும், அந்த டிசிப்ளின் நம்ம கிட்ட இல்லை.
ஸோ அந்த மாதிரி சொல்ற ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு ஒரு கல்ச்சர் இருக்கும். அந்த கல்ச்சரை நம்ம கத்துன்னு வந்து நம்ம இந்தியாவை வந்து இது பண்ணணும்ன்றது அதுதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 4 வருஷம் ஆச்சு. இப்போதான் எல்லாமே பேபி ஸ்டெப் மாதிரி தான் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபண்டிங் இஸ் அ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் இந்தியா. ஆனால் நிறைய கவர்மெண்ட் சொல்லிட்டு தான் இருக்கு, நிறைய விஷயங்கள் போயிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது வந்து கரெக்டான ஆளுக்கு ரீச் ஆகுதான்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதாவது நாங்கள் அதுதான் வழி காட்டுறோம். ஆக்சுவலா ஒரு ஏதாவது நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா இன்வெஸ்டர் வந்துட்டு கவர்மெண்ட் இல்லாம வெளியாளுங்களும் வராங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டரா இருக்கலாம், வேற இன்வெஸ்டர்ஸ் ரெடி, தே ஹேவ் இனஃப் மணி. ஃபாரின் கண்ட்ரியா இருக்கட்டும், இந்தியாலுமே நிறைய பணம் வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க. தே ஆர் ரெடி டு கிவ் மணி ஃபார் தி ஸ்டார்ட் அப். த ஒன்லி திங் இஸ் இந்த நம்ம பண்ற பிச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிச் அதாவது அவங்க வந்து எப்படி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவன் வந்து இது மாதிரி லைக் வென் யூ ஏதாவது நீங்க ஒரு பொருளை வந்து செய்து விற்கிறோம் அப்படின்னு சொன்னா அவன் நெக்ஸ்ட் வந்து அவன் எதிர்பார்க்கறது வந்து வருமானம். அதுக்கு எப்படி எவ்வளவு பெனிஃபிட் ஆகுது, எவ்வளவு வருது வருமானம்ன்றதை தான் அவன் பார்க்கறான். ஏன்னா அவன் பணம் போட்டிருக்கான். ஸோ அதை வந்து எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. தேர் நாட் ஷுர் இந்த பொருளை விற்றா இவ்வளோ பணம் வரும் அப்படின்றதே இவங்க கான்ஃபிடென்ட்டாக இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப லேக் ஆகுறாங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறோம், லைக் நீங்கள் வந்து வெளியில் வாங்க, கற்றுக்கோங்க. நிறைய புது புது டெக்னிக்ஸ் எப்படி இருக்குது, அது எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது, அந்த எதிர்பார்ப்புகளை அவங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லாமே சக்ஸஸாக போச்சுன்னா Tier 2 and Tier 3 சிட்டிலேருந்து இருக்கிற முத்துக்கள்னே சொல்லலாம். அவங்களெல்லாம் நம்ம வந்து பாலிஷ் மெருகேற்றினோம்னா கண்டிப்பாக வந்து 10 இயர்ஸ் 5 இயர்ஸ்லயே நம்ம வந்துட்டு பெரிய ஆள் ஆயிடலாம். இந்தியா வந்துட்டு இப்பவே நம்ம வந்துட்டு இது குளோபல் லெவல்ல பாத்தீங்கன்னா நம்ம 3rd 4th 5th இருக்கோம். ஆக்சுவலா நம்ம ரொம்ப லாஸ்ட்ல இருந்தோம். இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வி ஆர் அட் அ வெரி 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 குட் லெவல். இதையும் தாண்டி நம்ம நம்பர் 1 ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாருடைய இதுதான். இது வந்து என்ன சொல்ற ஜாயிண்ட் எஃபர்ட்ஸ் தான். இது வந்து ஸ்டூடெண்ட் ஒருத்தரால பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்க்கு அடுத்து ப்ரொஃபஸருக்கு அடுத்து இன்ஸ்டிடியூஷன், எல்லாமே ஒன்று சேர்ந்து பண்ணாதான் முடியும். எல்லா இது இன்ஸ்டிடியூட்லையுமே ஃபாரின் கொலாபரேஷன்ல வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காலேஜ் அவங்களுமே ரெடியா இருக்காங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களும் ரெடியா இருக்காங்க. பட் இங்கிருந்து யாரும் போக மாட்டேன்றாங்க. அதுதானே பிரச்சனை. முந்தா நேற்றுக்குமே நாங்கள் வந்துட்டு இதில் இந்தோனேஷியா சைன் பண்ணியிருக்கோம். ஸோ how many students will be willing to go to this Indonesia? How many professors are ready to go to the Indonesia? வெறும் 1 week 10 days நான் வந்து லைஃப் லாங் போகணும்னு சொல்ல. அந்த மெருகேத்திக்கின்னு வர்றதுக்கு அவங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் போறதுக்குமே ரெடி இல்லை. எக்ஸ்பர்ட் வந்து நிறைய பேர் வராங்க. அதுக்குமே வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட் வராங்க அப்படின்னு சொன்னா அந்த ட்ரைனிங் வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான செலவுகள், ஃப்ளைட் சார்ஜஸா இருக்கட்டும், அவங்க ஸ்டே பண்ற சார்ஜஸ் who is going to bear? அகைன் அங்கேயும் கொஸ்டின் மார்க் தான். ஸோ அது வந்து இன்ஸ்டிடியூஷன் எடுக்குமா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களால பே பண்ண முடியுமா? ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ஃபண்டிங்காலேயே வந்து அப்படியே அங்கங்கே தேக்கமாக இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பண்ணுறது இல்லை. அவங்க வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இவ்வளோ. நாங்கள் வந்து நிறைய கூட சார்ஜ் பண்ணுறது இல்லை. 2,999 3,000 அது 3 months கோர்ஸ், 1.5 months கோர்ஸ், டிபெண்டிங் அப்போ அந்த யூனிவர்சிட்டி ஆர் த டாபிக் அது என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அது மேலே ட்ரைனிங் போகும். இல்லைன்னா ஹவர்ஸ் கணக்கு. அங்கெல்லாம் வந்து ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் கணக்கு தான் சொல்லுவாங்க. டேஸ் டைம் கிடையாது. 42 hours 60 hours 70 hours அப்படின்னு சொல்லி அது வாரத்தில் 3 நாளும் போகலாம், வாரத்தில் 4 நாள், டிபெண்டிங் அப்போ 2 பேருக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போகும். இப்போ வந்து காலேஜ் வந்து எனக்கு ஒரு மாசம் தான் பசங்களை வந்து நான் ட்ரைனிங் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னா அது ஜாஸ்தி நேரம் எடுத்துப்பாங்க. இல்லை 1.5 months போகலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா அது கோஸ் வித் ஃபிளெக்சிபிள். மேக்ஸிமம் மினிமம் 1 month to 1 year பண்ணலாம். இந்த 1 monthக்கு நாங்கள் வந்து சார்ஜ் பண்றது வெறும் 2,999. இதையுமே வந்து கொடுக்கறதுக்கு பெரிய காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. நாங்க கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின், நீ வந்து பார்ட்டிக்கு போற, ஃபங்க்ஷனுக்கு போற, வந்து பிராண்டட் ஷூ போடுற, அது வந்து 4,000க்கு கம்மி கிடையாது. வந்து 3,999 அப்படிங்கிறான். ட்ரெஸ் வந்து ஒரே ஒரு நாள் பார்ட்டிக்கு போட்டுட்டு அப்படியே வந்து எடுத்து வைக்கிறோம், அதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்றது. ஏன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் போட்டாச்சு மறுபடியும் போட மாட்டோம் அப்படின்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன் ஐம் டெல்லிங். ஸோ அதுக்கெல்லாமே பேரண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. இந்த வேல்யூ ஆடட் கோர்சஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்குறாங்க. அது வந்து ரொம்ப சேட் பார்ட்டா இருக்கு. இந்த மாதிரி பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணாததுதான் ஒரு காரணம். இதெல்லாம் படிச்சு என்ன பண்ண போற, காலேஜ் போனியா வா, இதெல்லாம் நீ படிச்சாதான் உருப்படுவியா, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்ஸுங்களை வந்து பசங்களுக்கு கொடுத்து 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 அதை தான் சொல்றேன். கேக் வாங்குறதுக்கும் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க.
இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறதுக்கு, டேட்டிங் போகிறதுக்கு எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறது இல்லைன்னும் போது கொஞ்சம் வருத்தமான நிலைக்குனாலுமே நீ வந்து குளோபலாக நீ போகணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு XYZ கம்பெனியில், ஒரு MNC கம்பெனியில் வந்து 10 ஓப்பனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் பாஸ் அவுட் ஆகிறோம்? வெறும் இந்த சென்னையில் மட்டுமே எத்தனை காலேஜ் இருக்கு? அதை விட்டு டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை காலேஜ் இருக்கு? அதுக்கடுத்து வந்து பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் எவ்வளோ இருக்கு? இந்த பக்கம் வந்து ஆந்திராவில் எவ்வளோ இருக்கு? ஒரு HP நிறுவனமே வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு XYZ நிறுவனம், இதுல வந்து 10 இது எல்லாருக்கும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. இப்போ வந்து இந்த 3 ஸ்டேட்டுமே போகுதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க? எதை பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க? மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அந்த மார்க்ஸ் ஆனது எது சார் நெக்ஸ்ட் பார்ப்பாங்க? ஆட்டிடியூட் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அதுக்கு அடுத்து வந்துட்டு 3வது வந்துட்டு அவங்க பார்க்கறது வந்து எக்ஸ்ட்ரா என்ன கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கேன். அந்த கரிக்குலர் ஆக்டிவிட்டியே இல்லையே உனக்கிட்ட. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் இவ்வளவுதான். நிறைய பேர் வந்து போகஸ் ப்ராஜெக்ட் பண்ணி சைன் பண்ணியும் வாங்கிட்டு போற பசங்களும் இருக்காங்க. எங்களுக்குமே நிறைய முறை வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்து ரூபா கொடுக்குறோம், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அட்டென்ட் பண்ணாமே நாங்கள் கொடுக்க முடியுமா சர்டிஃபிகேட்? நாங்கள் உடனே எந்த இன்ஸ்டியூட் எல்லாம் கேட்டுட்டு இன்ஃபர்மேஷன் அந்த பசங்க பேர் சொல்றது இல்லை, ஏன்னா பசங்க பேர் வந்து கெட்டுடும் அப்படின்றதுனால எந்த இன்ஸ்டியூட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்களோ அங்கே வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறோம். சார் இந்த மாதிரி எல்லாம் கால் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நாங்கள் என்டர்டெயினே பண்ணுறது இல்லை. ப்ராப்பர் ட்ரைனிங், வி ஆர் வெரி வெரி என்ன சொல்கிறது, டிரான்ஸ்பரண்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட் இப்படி தான் வழிகாட்டி எடுத்துன்னு போகணுன்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்றைக்கும் பேசியிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட காலையில் ஒரு 100, இப்போ ஒரு 15 வச்சுக்கோங்க, 150 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு பேசியிருக்கோம். அப்படின்னா ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸும் வெளியில் வர்றது இல்லை. ஆக்சுவலாக 5% கூட இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை வாங்குறாங்களே தவிர அதை வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு முறை சொல்றதுனால வந்து யூஸ் ஆகுது. அடிக்கடி நம்ம பேசிட்டே இருக்கணும், அடிக்கடி அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நிர்மா, அது இன்னுமே நமக்கு வந்து எவ்வளவு ஜென்ரேஷன் ஆனாலுமே அந்த நிர்மா ஞாபகம் வந்துடுச்சு. எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவன் வந்து போட்டிருக்க அட்வர்டைஸ்மெண்ட் திருப்பி திருப்பி மறுபடியும் போட்டு 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 அந்த நிர்மான்றத வந்து மைண்ட்ல வந்துடுச்சு. இப்ப நிர்மா போனப்புறம் தான் நம்ம வந்து ரின்னு இருக்கான், ஏரியல் இருக்கான்னு யோசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நிர்மா விட்டா வேற யாருக்கும் எதுவுமே தெரியாது. இதுல இருந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து ஒரு பணக்கார குடும்பம் வரைக்கும் ஒரு வாஷிங் பவுடர் அப்படின்னு சொன்னா நிர்மா தான். எதுக்கு அந்த நிர்மா வந்து? பிகாஸ் ஆஃப் தி கண்டினியூட்டி ஆஃப் தி கண்டினியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃபீஸ். ஸோ அது வந்து மனசுக்குள்ள வந்துடுச்சு. அது ஆக்சுவலா நிர்மா நிர்மா நிர்மான்றது. அந்த மாதிரி நான் வந்து இது பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் இருக்கு, அப்ராட்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் உங்களால வந்து தகுதியை மேம்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி திருப்பி மறுபடியும் சொல்லிட்டே இருக்கும். ஒரு நாள் சொல்றதுனால ஒன்றும் சேஞ்ச் ஆக போறது. ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் டாக்கிங் டு யூ பீப்புள். தேங்க்ஸ் ஸோ மச்.